மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 10வது வீட்டில் மீன ராசியில் சனீஸ்வர பகவான். கர்ம சனி. பயப்படவே வேண்டாம். கணவன் மனைவி வசியம், தொழில் வசியம், தகாத உறவை பிரித்தல், தனவசிய குடுவைமை மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும். தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும். முன்னோரை தான் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா இந்த மிதுன ராசியில் சனி பரமாத்மாவுடைய நட்சத்திர பாதமும் வரும். அப்போ மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல ஒரு குறையும் வராது, பயப்பட வேண்டாம். பொதுவாக துர்ஸ்தானம் சொன்னாவே 6, 8, 10, 12 கேட்குறது துர்ஸ்தானம். ஆனால் துர்ஸ்தானம் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவானுடைய பெயர்ச்சியும் மீன ராசியில் இருக்குது. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான் அமைப்பில் சனி பகவானுடைய பெயர்ச்சி. நீங்கள் தாங்க ஐஏஎஸ், ஐபிஎஸ், காவல்துறையில் உயர்ந்த ஒரு பதவி, பெரிய பெரிய படிப்பு, சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், இப்படி உயர் ரக படிப்பு, கஷ்டப்பட்டு படித்த படிப்புக்கு அதிபதியான விஷ்ணு பெருமானுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் இருக்கிறனால உங்களுக்கு யோகம்தான். ஆனால் பொதுவாக உங்களுக்கும் தகப்பனுக்கும் தான் ஆகாது. அதை கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். அதை மீறி தெளிவான அமைப்பில் தான் முன்னோரை தான் நீங்கள் நினைக்கணும். அவங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும். அவங்களுடைய முன்னோர் சொல்ல தாத்தா, பாட்டன், பூட்டன் வழிபாட்டுகளை நீங்கள் பண்ணணும். அப்பா அம்மாட்ட கேளுங்க, அம்மா என் தாத்தா பேர் என்ன, என் பாட்டன் பேர் என்ன, என் பூட்டன் பேர் என்ன அப்படின்னு முன்னோரைத்தான் நீங்கள் நினைக்கணும். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் கர்ம பலனை அனுபவிக்கக்கூடிய தன்மை இது தான். அப்போ யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய கர்மக்காரகன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் உங்கள் ராசியோடைய அமைப்பில் இருக்கும்போது வழிபாடுகளை தவற விட்டீங்கன்னா பிரச்சனைகள் வரும். நாகங்கள் பின்னிக்கிட்டு இருக்கிற இடத்த முன்னோரான்னு நினைங்க. தன்னுடைய குலதெய்வத்தை முறையாக வழிபட்டுக்கிட்டு வாங்க. பல கலெக்டர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தன்மையும் நீங்கள் தான். உயர்ந்த பரிபூர்ண தெய்வ சக்திகள், பலம் வாய்ந்த பெரிய பெரிய படிப்பு, அரசு ஆளுமை தன்னக்கூடிய ஒரு உடைமையாக்கக்கூடிய தன்மையாக்கக்கூடியவங்களும் இந்த மிதுன ராசியில் தான் இருக்கிறீங்க. பண்பான ஜாதகம், படித்த ஜாதகம், டாக்டர்களும் நிறையா இருப்பீங்க, லா படிக்கக்கூடிய அட்வொகேட்டுகளும் நிறையா இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு உச்சநிலை, என்னடா இது கேஸே வரலைங்களும் பல கேஸுகள் காசு பணம் ரெட்டிப்பாகக்கூடிய தன்மைகள், உயர்ந்த உச்ச நிலையில் அடையக்கூடிய நேரங்காலங்கள், நல்ல நிலைமை தேடி ஓடி வரக்கூடிய நேரம் இந்த 2025 சனிப்பெயர்ச்சி. மாற்றம் தரக்கூடிய வருஷம். ஆனால் ஜாதகம் உல்டாவாக மட்டும் போகக்கூடாது. உல்டாவாக போகணுன்னா உங்கள் முன்னோர் வழிபாடு இல்லைன்னா பித்து பிடிக்கும், அடிக்கடி வீட்டில் சண்டை வரும், எதையோ பறி கொடுத்த மாதிரி ஷேர்டாக உட்காந்துக்குவீங்க, இருட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்குவீங்க, வெறி வரும், டென்ஷன் ஆகும். அந்த டென்ஷன், ப்ரெஷரை எல்லாம் சேர்த்து உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் காட்டும் போது தேவையில்லாத இடையூறுகளுக்கு ஆளாகக்கூடிய தருணம் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. நல்லா படிங்க. படிக்கிற பிள்ளைங்க படித்து நல்ல வேலை அமையட்டும். கல்யாணம் காட்சி, குழந்தை குட்டி பிறந்து லைஃப்பை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு. கர்ம சனி தான், ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். முன்னோர் வழிபாடை பண்ணாவே போதும். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள் இந்த 2025 மிதுன ராசிக்கு நிறையாவே இருக்குது. நல்ல காலம், நல்ல நேரம் கூடி வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம தான் அதை பிடிச்சிக்கணும். விஷ்ணு பெருமானை ஏகாதேசி அன்னைக்கு விஷ்ணு பெருமானை வழிபடணும். குரு பகவானை வேலைக்கிழமை அன்னைக்கு வழிபடணும். குருங்க கேட்டால் முருகன், திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம், இல்லை சென்னை வடபழனி முருகனை வழிபடலாம். வடபழனி முருகன் கோயில் வாசலில் ஒரு பெருமாள் கோவில் இருக்குது, அங்கே போய் தியானம் பண்ணுங்க. சாமியை நல்ல பாதத்திலேருந்து பாருங்க. தெளிவான அமைப்பு, மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள், உச்ச நிலையில் இருப்பீங்க. தோஷமே உங்களுக்கு வராது. வடபழனி முருகன் கோயிலை பார்த்துட்டு வாசலில் இருக்க வேண்டிய பெருமாள் கோவிலை பெருமாளை சேவிச்சுட்டு அமைதியாக உட்காந்துட்டு வந்தால் இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க.
கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, படிப்பு இருக்கிறவங்க, கஷ்டப்படுற, நஷ்டப்படுற, அவமானம், அவப்பேர் படுறவங்க இந்த சின்ன வழிபாட்டை செய்யுங்க. மோட்சம்தான் கிடைக்கும். கர்ம பலனை அனுபவிப்பீங்க, குறை வராது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பெல்லாம் கிடைக்கும். தெய்வத்தை பிடிச்சிக்குங்க. தேவதைகளுடைய அமைப்பை முறையாக பக்குவம் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை பொன்னான நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும். சிவாய நம. வணக்கம். இன்பம் என்று சொல்லக்கூடிய ஈனா நம் முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்க. ஆனா அன்பு, ஆவண்ணா ஆக்கம், ஈனா இன்பம். காற்று ராசி மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களே, உங்களோடு ஒருவர் பேசி பழக வேண்டுமானால் அவர்கள் போன ஜென்மத்தில் கொடுப்பனை இருந்தால் மட்டும்தான் உங்களோட பேசி பழக முடியும். ஏனென்றால் உங்களோட அறிவு அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. அவர்களை ஊக்குவிக்கின்ற ஆற்றல் நிறைந்தவர்கள் நீங்கள். மிகவும் எளிமையாக படிக்கவே நாள் முடியலன்னு சொல்கிற ஒரு குழந்தைய கூட அவ்வளவு நாசுக்காக படிக்க வச்சு அவ்வளோ அற்புதமாக மேலே கொண்டு வர ஒரு ஆற்றல் பெற்ற நீங்கள். ஏனென்றால் உங்கள் ராசியில் எந்த கிரகமும் உச்சம் கிடையாது. நான் அந்த இடத்துல உச்சம் இல்லை என்றாலும் உங்களுடைய தத்துவம் இருக்க, அது எல்லா கிரகங்களும் உச்சம் பெறுற கிரகங்கள் என்றால் அங்கே இளப்பாரிட்டு போகிற இடம். அதனால தான் உங்கள்கிட்ட உச்சம் கிடையாது. ஏனென்றால் அவங்கள்ட்ட யாரும் ஆணவமே பேச முடியாது. உச்சம் என்றால் ஆணவம் இல்லை, தன்னை பற்றிய பெருமை இதெல்லாம் பேச முடியாது. ஏன்னு கேட்டால் உங்கள்கிட்ட வந்தால் அவங்க நார்மலாக தான் இருப்பாங்க. அறிவுக்கு சொந்தக்காரர் நீங்கள் மிதுன ராசி நேயர்கள். அன்புக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். அந்த ஆற்றலுக்கு சொந்தக்காரர் நீங்கள். இன்பத்தை தரக்கூடியவர்கள் நீங்கள். ஆகையினால் இன்பத்திற்கே இனிய தென்றலாக இருக்கக்கூடிய உங்களோடு பேசி பழகின்ற காலங்கள் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களிடம் இப்பொழுது நடக்கப் போகிற நேரத்தில் இளைஞர்கள் நீங்கள் திருமணம் ஆன பிறகு படிக்கலாம், என்னுடைய யோசனை. ஏனென்றால் உங்களுடைய படிப்பு வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுட்டே இருப்பீங்க. மிதுன ராசிக்காரவங்க யாராவது இருந்தால் கேட்டு பாருங்கள். அவங்க கல்யாணம்லாம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்று அதுக்கு பிறகும் அதிகப்படியான இன்டர்வியூ ட்ரைனிங், அந்த ட்ரைனிங் இப்படி மாறி கம்பெனி ட்ரைனிங், இல்லை அடுத்த படிப்பு, இப்படியே தான் செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இல்லறத்தை விட அவர்களுடைய படிப்பு தான் அவர்களுக்கு மூலமாக, அவர்களுடைய மூளையாக, அவர்களுடைய முன்னேற்றமாக, அவர்களுடைய ஆதாரமாக இருப்பது அவர்களுக்கு படிப்பு. அவர்களுக்கு உடல் அளவில் பலம் இல்லை என்றாலும் உள்ளத்தில் அளவிலும் அவர்களுடைய ஆற்றலின் அறிவிலும் மிக சிறந்தவர்கள். இவர்களை மிக அன்பாக நேசிக்க வேண்டும். மிகவும் அன்போடு அவர்களோட கலந்து நீங்கள் உரையாடினா உங்களுக்கு கண்டிப்பாக அவர்களால் பலனுண்டு. ஆணவம் என்பது இவர்களுக்கு பிடிக்காது. அந்த ஆணவம் என்பதை நன்கு உணர்ந்தவர் அவர்கள். ஆகையினால் அவங்களுடைய சிறு சொல்லானது அவங்களுடைய மனதையோ மற்றவங்களோட மனதையோ பாதிப்பது போல் இருந்தால் அவர்கள் அழகாக அப்படியே இளந்தன்றல் போல் நழுவி போயிடுவாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. ரொம்ப சென்சிட்டிவானவங்க இவர்கள். ஜோதிடர்களை அணுகிறாங்கன்னா அவங்க கேட்கிற கேள்வி ஜோதிடர்களை சொல்லுவதற்கு தயங்குற அளவுக்கு கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர்களை நாங்கள் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவர்கள் எங்கள்கிட்ட கேட்குற விதமும் வேறு மாதிரி இருக்கும். இந்த தெய்வம் என்பதை அவங்க விதவிதமாக பிரிச்சிருப்பாங்க. ஆகையினால் மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரையும் நீங்கள் என்ன பண்ணுவார்கள் என்று நீங்கள் யூகிக்க முடியாது. ஏனென்றால் அவங்க பிறந்த பிறப்பின் ரகசியம் அவர்கள் மூதாதையருடைய கர்ம வினைக்கு ஏற்ப இருந்தாலும் கூட சமயோஜித புத்தி என்று சொல்லக்கூடிய மிதுனராசி நேயர்கள் அந்த நேரத்துக்கு இது வேணும் இது வேண்டாம் என்று முடிவு எடுத்து உடனுக்கு உடன் அவங்களே அதுக்கு முடிவு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஆற்றல் பெற்ற இந்த மிதுனராசி நேயர்கள் ஈனா என்ற உயிரிழத்தின் அடிப்படையில் அமைந்தது. ஆகையினால் அன்பானவர்களே, ஆனந்தமானவர்களே, இன்பத்தை நாடி வருகின்ற இந்த மிதுனராசி நேயர்களே, உங்களை என்றென்றும் போற்றி மகிழ்வதற்கு இந்த கிரக நிலைகள் இந்த நேரம் உங்களுக்கு துணை புரிகிறது. உங்களுடைய ஒவ்வொரு சம்பவங்களையும் முன்கூட்டியே தெரிந்து கொள்கின்ற ஒரு ஆற்றலும் ஒரு சூழ்நிலையும் இப்பொழுது இருக்கிறது. ஏனென்றால்
பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறார். 9ஆம் இடத்துக்குடையவர் 9ஆம் இடத்திலே தான் இருக்கிறார். அந்த பாதகாதிபதி சாரத்தில் தான் செல்கிறார். அப்படி இருக்கும்போது நான் ஒரு வார்த்தை சொன்னேன், திருமணம் ஆன பிறகு நீங்கள் படிங்க. அதுக்கு ஏன்னு கேட்டால், இந்த பாதகத்தை பண்ணும்போது படிப்பு மீது அதிகம் கவனம் செலுத்துவது, இந்த சமூகத்திற்கு உங்களால் அற்புதமான குழந்தைகளை உருவாக்கி தர முடியும். நீங்கள் மனம் வைக்க வேண்டும். உங்களுடைய எதிர்கால திட்டங்களை இதுவரையும் படிப்பு பணத்தில் தான் போட்டு வந்தீர்கள். நீங்கள் ஒரு சமூக வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபடுங்கள். அற்புதமான சற்புத்திர யோகத்தை அமைத்து தர முடியும். அதற்கு உங்கள் ஜாதகம் உங்களுக்கு வழிகாட்டும். இதுவரை எங்களை பொறுத்தவரையும் எங்களிடம் யார் கேட்டு திருமணம் எப்படி செய்வது, எதன் மூலம் செய்வது, இதனால் எங்களுடைய வம்சாவழி எப்படி இருக்கும், எங்களுடைய முன் ஜென்மத்தோடைய பலன் எப்படி இருக்குது என்று கேட்கும்போது அவர்களுக்கு தெளிவாக அவர்களுடைய வழிமுறைகளை நாங்கள் வகுத்து கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு மிகவும் ஆனந்தமாக அவர்கள் எங்களோடு சேர்ந்து இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். வருங்காலம் இளைஞர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இந்த காலம் உங்களை வழிநடத்தி போகின்ற அற்புதமான காலம். இந்த காலத்தை நீங்கள் தவற விட்டு விட்டால் மீண்டும் இப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்கு கிடைக்காது. ஆகையினால் இளைஞர்கள், காலேஜ் படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, ஒரு +2க்கு மேலே உள்ளவங்க, நீங்கள் அதிகப்படியான இப்பொழுது படிப்பு வேண்டாம், படிப்பை குறைச்சி திருமணத்தில் கவனம் செலுத்துங்க. ஏன்னு கேட்டால், அந்த கிரகங்களின் பெயர்ச்சியில் உங்களுக்கு இந்த பூலோகத்திற்கு தேவையான சர்புத்திர யோகங்கள் இப்பொழுது நீங்கள் படைத்தால்தான் இந்த பூலோகத்தை நீங்கள் மீட்க முடியும். அறிவு சார்ந்த எண்ணங்களோடு நீங்கள் குழந்தைகளை இப்பொழுது நீங்கள் தந்தால்தான் இந்த பூலோகத்தில் நடக்க இருக்கின்ற அநியாயங்கள் குறைந்து சர்புத்திர யோகத்தின் மூலமாக சிறந்த ஒரு யுகத்தை நாம் அடைய முடியும். ஆகையினால் அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. அப்பா அம்மாக்கிட்ட சண்டை போடாதீங்க, மற்றவங்களோட கோவப்படாதீங்க. இப்பொழுது அதெல்லாம் வரும். அதை கவனமாக இருந்து படிப்பின் மீது கவனத்தை விட திருமணத்தின் மீதும் உங்களுடைய இல்லற வாழ்க்கையை சிறப்பாக எடுத்து போவது மீதும் கவனம் வைத்தால் உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும். படிப்பின் மீது கவனம் வைத்தால் எதிர்காலத்தில் படிப்பு உங்களுக்கு இயற்கையாக உள்ளது, படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இயற்கையாகவே உங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட ஞானம் பெற்ற நீங்கள் படிப்பை விட சர்புத்திர யோகத்திற்கு காலத்தை செலவு பண்ணுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி. இந்த வீடியோவில் நம்ம மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக, எத்தகைய ஒரு காலகட்டமாக, முதல் மாதம் 2025 எப்படி உருவெடுக்கிறது, எப்படி அடுத்த ஆண்டுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு எப்படி இருக்குதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 ஜனவரி மாதம் எப்படி இருக்கு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு 12ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ராகு 10ஆம் இடத்திலும், கேது 4ஆம் இடத்திலும் குருவின் பார்வை பெற்றிருக்கிறார். அதே சமயத்தில் சனி 9ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தில் நீடித்திருக்கிறார். ஸோ ஆண்டு கிரகத்தில் எந்த பயிற்சியும் நாமல் பார்க்க போறதில்லை. ஜனவரி மாதம் மாத கிரகத்தின் பயிற்சி தான் எப்படி ஒரு அமைப்பு கொடுக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய புதன் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாசமாகவே 2024 நவம்பர், 2024 டிசம்பர் மாதத்திலிருந்து ஈவன் நவம்பர், ஜனவரி 2025 முதல் 3 நாட்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்திலே இருக்கிறார். ஸோ இவ்வளோ ஒரு கடந்த 2.5 மாசம் 3 மாசமாக விருச்சிகத்திலே குருவின் பார்வை பெற்று சில ஒரு மாற்றத்தை, எதிர்பார்க்காத சில மாற்றத்தை, பணவரவு விஷயங்கள், ஷேர் மார்க்கெட், இன்வெஸ்ட்மெண்ட், சுப முதலீடு, ஒன்று விட்டு ஒன்று வாங்குறது, பண புழக்காட்டம், இதெல்லாத்தையும் ஒரு விசித்திரமாக கொடுத்த புதன், ராசி அதிபதியாகிய புதன் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி 4ஆம் தேதி 7ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற தனுசுக்கு மாறுகிறார். ஸோ அது ஒரு நல்ல மாற்றம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா பண புழக்காட்டங்கள் அப்படி இப்படி போய் பயங்கர விரயங்கள் செய்து கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் எல்லாமே ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகக்கூடிய அமைப்புகளும், உண்மையில் நமக்கு இவ்வளவு தூரம் நம்ம செய்த ஒரு முதலீடுகளுக்கும் ஒரு செலவுகளுக்கும் விரயங்களுக்கும் தக்க ஒரு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, குறிப்பாக சொல்ல வேணும்னா ஒரு 4ஆம் தேதியிலிருந்து, ஜனவரி 4ஆம் தேதி, தை மாசத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியிலிருந்து அந்த பலனை கொடுக்க போகிறார் புதன்.
ஸோ என்னதான் புதன் வந்து குருவின் பார்வையிலிருந்து சற்று விலகினாலும் அவர் குரு வீட்டுக்கு தான் போறார், ராசியை பார்க்கிறார். ஸோ ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்ப்பது, தன் வீட்டை தன்னை பார்ப்பது ஒரு அற்புதமான பலம். அந்த பலத்தை இன்னுமே வந்து அந்த சூரிய பெயர்ச்சி ஜனவரி 14ஆம் தேதி ஆகக்கூடிய சூரிய பெயர்ச்சி 7ஆம் இடத்துல இருந்த அந்த சூரியன் 8ஆம் இடத்துக்கு போனாலும் குருவின் பார்வை, குருவின் 9ஆம் விசேஷ பார்வை பெறுகிறார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பாராத பணவரவு. 2024 ஷேர் மார்க்கெட், கேம்பிளிங், சில கணக்கு போட்டு தொழில் பண்ணது, இது எல்லாமே கொஞ்சம் கை மேல பலன் கொடுக்காம கொஞ்சம் கையை கடிச்சது, கொஞ்சம் லாஸ் ஆச்சு, கொஞ்சம் விரயங்கள் ஆச்சுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டம் நிறைந்த ஒரு மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதத்திலிருந்து விட்டதை கொடுக்கக்கூடிய லாபங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டைம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சூரியன் குருவின் பார்வை பெறுவதும், ராசி அதிபதி ராசியை பார்ப்பதும், 6ஆம் இடத்திலிருந்து விலகிறதும் அருமையான ஒரு விசேஷம். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா இழந்து எல்லாமே திருப்பி பெறக்கூடிய அமைப்பு. நல்லாவே வந்து லார்ஜ் குவான்டிட்டிஸில் ஓரளவுக்கு நல்லாவே வந்து மேலே வரக்கூடிய அந்த பண வரவாக இருந்தாலும் சரி, வெளிநாடு வெளிமாநிலம் முயற்சியாக இருந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் முதலீடாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இரட்டிப்பு லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி சுக்கிரன் 9ஆம் இடத்திலேயே ராஜயோகாதிபதியோட சனியோட சேர்ந்து நீடித்து இருக்கிறது எந்த விதத்திலையும் தப்பில்லை, அது நல்லா இருக்கு. மாதத்தின் இறுதி 3 நாட்கள் மீனத்துக்கு போய் உன்னமே பலம் சேர்க்கிறார் சுக்கிரன். ஸோ சுக்கிரனோட அமைப்பு நல்லா இருக்கு, புதனோட பயிற்சி நல்லா இருக்கு. புதன் 21ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு போகிறார். மகரத்துக்கு போய் 8ஆம் வீட்டுக்கு போய் குரு பார்வை பெறுகிறார். ஸோ அதுவுமே ஒரு அருமையான ஒரு விஷயம்தான். ஸோ மிதுன ராசிக்காரர்கள் வந்து போன்ற 4 மாசமாக செய்த உழைப்புக்கும் முயற்சிக்கும் எக்ஸ்பெரிமெண்டேஷனான சில வேலைகளுக்கும் தக்க ஒரு பலனை பெறக்கூடிய ஒரு காலகட்டத்தின் முதல் மாதமாக, ஒரு ஃபவுண்டேஷன் மாதமாக ஜனவரி 2025 இருக்கும் என்று நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். ஸோ 6ஆம் வீட்டு அதிபதி வந்து வீக்கா இருக்கிறது, நீச்சமா இருக்கிறது தவறில்லை. 2ஆம் இடத்துல இருக்கிறார். சம்டைம்ஸ் குடுக்கல் வாங்கல் அந்த மாதிரி பணத்துல டக்குன்னு செலவாகிறது, ஒரு எதிர்பாராத ஒரு செலவு, அது மாதிரி விஷயங்களை கொடுக்குமே ஒழிய, அதே சமயத்தில் செவ்வாய் நீச்சம் பார்வை 8ஆம் இடத்திலும் லக்னாதிபதியாகிய ராசி அதிபதியாகிய புதனையும் சூரியனும் அப்பப்போ பார்க்கறனால சில வயிற்று பிரச்சனைகள், சில உடம்பு தொந்தரவுகள் கொஞ்சம் வந்துட்டு போயிட்டு போகலாம், அவ்வளவுதான் ஒழிய பெரிய பாதிப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இல்லை. ஸோ சூரியனோட பயிற்சி, சுக்கிரனோட பயிற்சி, புதனோட பயிற்சி எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும் பட்சத்தில் ஆண்டு கிரகத்தின் அமைப்பு நம்ம நல்லா இருக்கிறதுனால 2025 ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய சனி பயிற்சி, ராகு பயிற்சி, அந்த குரு பயிற்சிக்கு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக ஜனவரி மாதம் அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன்களான ஒழிய, இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த தசாபுக்திகள் வைத்து இந்த கோச்சாரத்தை ஒப்பிடும் பொழுது ஒரு வயதினருக்கும், அதாவது இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, ஒரு மூத்த வயதினராக இருந்தாலும் சரி, ஒரு 20-25 வயது உள்ள இப்பதான் வாழ்க்கையில ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு கரியரை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வயதுல இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக இருக்கிறது. ஏன்னா குருவின் பார்வை லக்னாதிபதியை பெரும்பாலான நாட்களை வந்து புதனை வந்து குரு பார்க்கிறது வந்து ஜனவரி மாதத்துல ரொம்ப நல்லது, ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்கும். ஜாதகருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வரவை கொடுக்கும். இதுவரை பண நெருக்கடியில் இருந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகுறது, ஒரு சுப லோன் வாங்கி அது மூலமா அபிவிருத்தி செய்வது, ஒரு ஃபண்டிங் பெறுவது, ஒரு விற்க முடியாத ஒரு இடத்தை விற்கிறது, திடீர் பண வரவு வர்றது, அது மூலமாக பெருத்த லாபம் அடைகிறது, அது எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது ஜனவரி 2025 நீங்க புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.